நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் உளுந்து முறுக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். குட்டீஸ்லேருந்து பாட்டி வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் இந்த முறுக்கு. ஓகே, இப்போ இந்த முறுக்கு பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் வந்து நான் உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை வந்து நல்லா கழுவி ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கப் மெஷர்மெண்ட் தான் எல்லாமே பண்ண போகிறோம். நீங்கள் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் மாவு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உளுந்து வந்து நல்லா ஊறிடுச்சு நமக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து குக்கரில் ஒரு 2 விசில்ஸ் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி உளுந்தை வந்து நம்ம வேக வச்சிடலாம். இன்றைக்கி நான் இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற இடியப்ப மாவு பயன்படுத்தி தான் இந்த முறுக்கு வந்து பண்ண போகிறேன். நீங்கள் பச்சரிசி மாவும் அரைச்சி பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம உளுந்து அளந்த அதே கப்பில் 1 கப் உளுந்துக்கு 4 கப் வந்து நம்ம மாவு எடுத்துக்க போகிறோம். இதுதான் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் கிளாஸில் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட்டில் உளுந்து அளக்குறீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் மாவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவும் எடுத்துட்டோம். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச உளுந்தும் வந்து நமக்கு விசில் வர்றதுக்கு தயாராக இருக்குது. இப்போ நம்ம மற்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து மாவில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1/4 கப் வந்து பொரிகடலை எடுத்திருக்கேன். பொரிகடலை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உளுந்தை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து நல்லா ஆறிடுச்சு. பொரிகடலையும் நம்ம அரைச்சி தனியாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து உளுந்தை வந்து கிரைண்டரில் இல்லைனா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வந்து உளுந்து வந்து அரைஞ்சிடும் நம்ம வேக வச்சுருந்தனால. இப்போ நமக்கு உளுந்து வந்து ஆல்மோஸ்ட் அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நமக்கு முறுக்கு மாவு பிணையிறதுக்கு தயாரான எல்லா பொருட்களுமே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மற்ற பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். அதோட நம்ம அரைச்சிருக்கிற பொரிகடலை மாவு, உப்பு, ஜீரகமுக்கு பதிலாக நீங்கள் எள் கூட பயன்படுத்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் எடுத்திருக்கேன். இந்த டைமில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வந்து சூடு பண்ணிக்கோங்க. நம்ம முறுக்கு மாவு பிணையிறதுக்கு லைட்டாக வார்ம் வாட்டர் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இடியப்ப மாவில் நம்ம வந்து அரைச்சி எடுத்த உளுந்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். அதனோட ஜீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகமுக்கு பதிலாக நீங்கள் எள், ஓமம் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற பட்டர் வந்து இதில் உருக்கி வந்து இதில் சேர்த்துடலாம். பட்டருக்கு பதிலாக நீங்கள் வந்து 50 கிராம் டால்டா கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பட்டர் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம பொரிகடலை மாவு வந்து நம்ம சேர்த்துடலாம். பொரிகடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முறுக்கு மாவு வந்து பிழிஞ்சால் உங்களுக்கு வந்து உதிராமல் உடையாமல் வரணும். அந்த பக்குவத்துக்கு வர அளவுக்கு நீங்கள் வந்து மாவு வந்து பிணைஞ்சிக்கோங்க. சுடுதண்ணி தான் நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணதும் நம்ம வந்து இப்போ முறுக்கை வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் பிழியும் போது இந்த மாதிரி பதத்தில் உதிராமல் வரணும். அப்படி கட்டாய் வந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வார்ம் வாட்டர் தெளித்து நீங்கள் மறுபடியும் நல்லா கலந்து நீங்கள் முறுக்கை வந்து பிழிஞ்சிக்கலாம். அவ்வளவுதான். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி முறுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் இதே மெத்தடில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டைப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா. இப்போ நமக்கு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. நம்ம வந்து முறுக்கை வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம இதே மாதிரி எல்லா முறுக்குமே பிழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் உளுந்தும் 800 கிராம் நான் வந்து இடியப்ப மாவும் சேர்த்துருக்கேன். டோட்டலாகவே நமக்கு வந்து 1 கிலோ கணக்கு வந்துடுச்சு. இதில் வந்து எனக்கு 45 முறுக்கு கிட்ட வந்தது.
நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிறதன் மூலமாக என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இந்த உளுந்து முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.